அதிசியா ஒன் வேர்ல்ட் காலப்பட்டி பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் வித் வேர்ல்ட் கிளாஸ் அமெனிட்டிஸ் நம்ம கோயம்புத்தூர்ல. அதிசயம் நடக்கும் நிச்சயமா. விரிவாக்கம் செய்யப்பட்ட விமான நிலைய திறப்பு விழாவிற்காக நாளைய தினம் தூத்துக்குடி வர இருக்கிறார் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி. காவல்துறை தரப்புல என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, என்னென்ன போக்குவரத்து மாற்றங்கள் ஏதாவது செய்யப்பட்டிருக்கா போன்ற பல்வேறு அறிவிப்புகளை காவல்துறை தரப்புல வெளியிடப்பட்டிருக்கு. என்னென்ன அறிவிப்புகள் என்ற விவரங்களை கேட்டு பெறலாம். செய்தியாளர் விஜயகாந்த் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் விஜயகாந்த், தற்போது காவல்துறை தரப்புல வெளியிடப்பட்டிருக்கூடிய அறிவிப்புல என்னென்ன விஷயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு, விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் சார். அதாவது நாளை விரிவாக்கம் செய்து புதிதாக திறக்கப்பட்டுள்ள சுமார் 452 கோடி ரூபாய் செலவில் புதிதாக விரிவாக்கம் செய்யப்பட்டு திறக்கப்பட உள்ள புதிய விமான நிலையத்தை நாளை பாரத பிரதமர் மோடி அவர்கள் தனி விமானம் மூலம் வருகை தந்து திறந்து வைத்து நாட்டுக்கு அர்ப்பணிக்க இருக்கின்றார். இதற்காக பல்வேறு கட்ட பணிகள் அந்த விமான நிலைய வளாகம் முழுவதுமே நடைபெற்று வருகிறது. மேலும் அவர் திறந்து வைக்கக்கூடிய விழா மேடை அமைக்கும் பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் விமான நிலை பகுதி முழுவதுமே 5 அடுக்கு போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் அந்த நெல்லை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை அருகே இருக்கக்கூடிய அந்த விமான நிலையம் அருகே இருக்கக்கூடிய பகுதியில் நடைபெறுவதால் இந்த நிகழ்ச்சி நாளை பிரதமர் வருகை முன்னிட்டு போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக கனரக வாகனங்கள், அதாவது நெல்லையிலிருந்து தூத்துக்குடி செல்வதோ அல்லது தூத்துக்குடியிலிருந்து நெல்லை செல்வதோ போன்ற வாகனங்களும் கனரக வாகனங்களுக்கான அனுமதி முற்றிலுமாக மறுக்கப்பட்டுள்ளது. அதாவது அதற்கான நேரத்தையும் காவல்துறை அறிவித்துள்ளது. மதியம் 2 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை இந்த வாகனங்கள் நெல்லையிலிருந்து தூத்துக்குடியோ தூத்துக்குடியிலிருந்து நெல்லையோ செல்லக்கூடாது என்கிற ஒரு அறிவிப்பை விடுத்துள்ளது. மேலும் இந்த சாலைகளை கடக்காமல் பாதுகாக்க போலீசார் ஒரு போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது தற்போதிலிருந்தே. இது மட்டுமின்றி அந்த கனரக வாகனங்கள் நாளை அந்த சிட்டி பகுதியில் செல்வதற்காக தனி ஒரு வழிபாதையும் அதுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அந்த பாதையில் மதியம் 2 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை கனரக வாகனங்கள் செல்லலாம் என போலீசார் அறிவித்துள்ளனர். மேலும் அந்த விஐபி, அதாவது நாளை பிரதமர் வரக்கூடிய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய நபர்கள் வரக்கூடிய வாகனங்களுக்கு பாஸ் வழங்கப்பட்டுள்ளது. அந்த பாஸ் வைத்திருப்பவர்கள் மட்டுமே விமான நிலைய பகுதிக்கு அந்த விழா நடைபெறக்கூடிய இடத்தில் அனுமதியும் போலீசார் வழங்கி விட்டனர். மேலும் அந்த பாஸ் வழங்கக்கூடிய வாகனங்கள் நிறுத்துவதற்கான இடமும் அந்த விமான நிலையம் அருகே ஒதுக்கப்பட்டுள்ளது. அதனால் பாஸ் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த இடம் ஒதுக்கப்பட்டுள்ள, அதாவது அந்த பாஸ் இருக்கக்கூடிய வாகனங்கள் வருபவர்கள் அந்த குறிப்பிட்ட இடத்தில் தான் நிறுத்த வேண்டும் என்ற ஒரு இடமும் ஒதுக்கப்பட்டுள்ளது. காவல்துறை தரப்பில் தற்போது இதை வெளியிட்டுள்ளனர். நன்றி விஜயகாந்த், உங்களுடைய தகவல்களுக்கு. அதிசியா ஒன் வேர்ல்ட் காலப்பட்டி பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் வித் வேர்ல்ட் கிளாஸ் அமெனிட்டிஸ் நம்ம கோயம்புத்தூர்ல. அதிசயம் நடக்கும் நிச்சயமா.